हाय फ्रेंड्स इनकी நம்ம நிஷா குக்கிங் சேனல்ல இட்லி மாவு வச்சு கொழுக்கட்டை செஞ்சு காட்ட போறேன். ஈஸியாவும் குயிக்காவும் நல்ல ஹெல்த்தியாவும் இந்த கொழுக்கட்டை இருக்கும். அதே போல இட்லி மாவுலயே இந்த கொழுக்கட்டை செய்யறதுனால நமக்கு வந்து அரிசி மாவு இல்லைன்ற கவலை இருக்காது. வீட்ல எப்பவுமே இட்லி மாவு இருக்கும். இட்லி மாவு தோசை மாவு ஏதோ ஒன்று இருக்கும். வெறும் இட்லி மாவு மட்டும் வச்சு இந்த கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன். இது எப்படி செய்யலான்னு வாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் ரெசிபி எப்படி இருக்குது. இந்த மாதிரி சூப்பரான கொழுக்கட்டை வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வாங்க நம்ம இட்லி மாவு வச்சு மறுபடியும் ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம். ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம். ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு ஸ்வீட் தான், ஸ்வீட் ஸ்நாக் தான். பட் நம்ம வந்து இட்லி மாவு வச்சு செய்ய போகிறோம். எப்பவும் போல் ஒரு கடாய் எடுத்துக்கலாம். நான்ஸ்டிக் கடாய் இருந்தால் நல்லாயிருக்கும். நான்ஸ்டிக் கடாயோ இல்லை இரும்பு கடாயோ இல்லை ஏதோ ஒரு கடாய் உங்களுக்கு ஒட்டாமல் வரணும் மாவு. அதில் நம்ம இந்த இட்லி மாவை கம்ப்ளீட்டாக ஊற்றிக்கலாம். இட்லி மாவு தோசை மாவு எது இருந்தாலும் ஓகே. இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி உப்பு நான் போட்டிருக்கேன். நீங்கள் உப்பு போடாமல் இருந்தால் உப்பு போட்டுக்குங்க. இதில் லைட்டாக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இந்த ஃப்ளேவருக்காக இது நம்ம நல்லா சூடு பண்ணி இதை நம்ம கட்டியான ஒரு டோ ஆட்டம் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த மாவு ஃபுல்லாக ட்ரை பண்ணி ஒன்றா சேர்த்துக்குங்க. இது வந்து 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே நல்லா ட்ரை ஆகி சேர்ந்துடும். இதை பாருங்கள். இப்போ இது வந்து ஆற விட்டுடலாம். ஆறுனதும் இன்னும் நல்லா உங்களுக்கு வந்து செட் ஆகிடும். இப்போது அந்த மாவுக்குள்ளே வைக்க ஸ்டப்பிங்கான பொருட்கள் எடுத்துக்கிறேன். வெல்லம் எடுத்திருக்கேன், வேர்க்கடலை கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன், பொட்டுக்கடலை கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன், வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதில் தேங்காய் வந்து மேலே வந்து அந்த ஓடு கருப்பாக இருக்கும் இல்லையா, அதை சீவி க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இதில் நம்ம எல்லாத்தையும் வெல்லத்தை தவிர மீதி எல்லாமே கொஞ்சம் பொடிச்ச மாதிரி பல்ஸ் மோரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பல்ஸ் மோரில் அரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லத்தை தனியாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி பல்ஸ் மோரில் வச்சு இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் நம்ம இதில் வெல்லத்தை இடித்து சேர்த்துக்கலாம். இதில் என்னென்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் இதை நல்லா ரிச் ஆக்கணுன்னா வேர்க்கடலை பொட்டுக்கடலைக்கு பதிலாக பாதாம் முந்திரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாதாம் முந்திரியை விட வேர்க்கடலை பொட்டுக்கடலைலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதால் நான் வேர்க்கடலை பொட்டுக்கடலை இந்த தடவை எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வெல்லத்தை இந்த மாதிரி கத்தியால் கட் பண்ணோன்னா நல்லா சூப்பராக பொடி பொடியாக வந்துடும். ஸோ இதே போல் கட் பண்ணி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வெல்லத்தை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இட்லி மாவை நல்லா ஆறி போயிடுச்சு. லைட்டாக நம்ம கையில் நெய் தடவிட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதை இந்த மாதிரி ஒரு டோ ஆயிடுச்சு. நான் இட்லி மாவு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வேறு எந்த மாவோ இல்லை பிரெட் கிரம்ஸோ எதுவுமே ஆட் பண்ணல, ரவா மாவு எதுவுமே ஆட் பண்ணல. வெறும் இட்லி மாவு, இட்லிக்கு நான் அரைச்ச மாவு மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து அடுத்த ப்ராசஸ் பண்ணலாம். இப்போ இந்த டோவை இந்த பிளேட்டில் இந்த ஓரமாகவே கொஞ்சம் நெய்யை தடவி விட்டுலாம். எந்த அளவுக்கு நமக்கு உருண்டை பிடிக்கணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து நல்லா இந்த மாதிரி ஒரு கிண்ண மாட்டம் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம இந்த பூரணத்தை வைக்கலாம் உள்ள.
இந்த ஸ்டப்பிங் உள்ளே வச்சுட்டு இதை ஃபுல்லாக நல்லா கவர் பண்ணிடலாம். இதை நம்ம அரிசி மாவில் செய்வோம் கொழுக்கட்டையாட்டம். பட் அரிசி மாவு வந்து எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கும்னு சொல்ல முடியாது. நம்ம ஏதாவது விசேஷ நாட்களில் தான் அரிசி மாவு அரைப்போம். ரெடிமேடாக வாங்குறதா இருந்தால் கூட அப்போ தான் வாங்குவோம். ஏன்னா எப்போவுமே அரிசி மாவு வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்ருக்க முடியாது. ஆனால் நமக்கு வந்து இட்லி மாவு எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கும். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிடலாம். இட்லி மாவு எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம இட்லி மாவு டக்குன்னு இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு, குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் போட்டிருக்க பொருளும் நம்ம நல்ல குழந்தைங்களுக்கு வந்து அதாவது நம்ம அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு ஸ்டப்பிங்கு ஏதாவது பண்ணி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, கசகசா, எள் இதெல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. அதோடு நம்ம தேங்காய், வெல்லம் எல்லாம் சேர்த்துருக்கோம். ஸோ குழந்தைங்க வந்து இனிப்பாகவும் இருக்கும். அதோடு அந்த ஸ்டப்பிங்கும் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியானதாக இருக்கும். ஸோ இதே போல் நம்ம மற்ற எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். ஸ்டப்பிங் வந்து வெளியில் வராத அளவுக்கு நல்லா உருண்டையை பிடிச்சிக்குங்க. இந்த மாதிரி அழகாக ரவுண்டாக உருண்டையை பிடிச்சிக்குங்க. இப்போ நம்ம ஒரு இட்லி குண்டாரில் தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி இட்லி தட்டு உள்ள வச்சு லைட்டாக இதில் நெய்யை வந்து கொஞ்சோண்டு ப்ரஷ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம இந்த பால்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சிடலாம். இதுக்கு மேலே லைட்டாக நெய்யை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வெந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். வாங்க கொழுக்கட்டை எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக வெந்துருச்சு. இதே போல் கொழுக்கட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஈஸியாகவும் குயிக்காகவும் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே செஞ்சிடலாம். அதே போல் நமக்கு அரிசி மாவு இல்லைனாலும் பரவாயில்ல, இட்லி மாவு வச்சே குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து நம்ம வீட்டில் பாரம்பரியமான முறையில் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரேன். உங்களோட விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.